Hello guys, welcome to navajlifecaretamil. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு கட் crease ஐ மேக்கப் லுக் தான் வந்து பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கன்சீலர் வச்சு என்னோட ஐ பேஸ் கிரியேட் பண்றேன். ஆக்சுவலா இது வந்து கன்சீலர் கிடையாது. நான் ஃபவுண்டேஷன் தான் வந்து கன்சீலரா யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க கன்சீலர் வச்சிருந்தாலும் யூஸ் பண்ணலாம். உங்க ஃபவுண்டேஷனே கூட நீங்க கன்சீலரா வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஐ பேஸ் இல்லாம வந்து நீங்க ஐ மேக்கப் போடும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய ஐ மேக்கப் வந்து லாங் ஸ்டேவாக இருக்காது, ப்ளஸ் வந்து அது கலர் வந்து பிரைட்டாக தெரியாது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு கன்சீலர் வச்சு நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஐ பேஸ் கிரியேட் பண்ணிட்டு ஐ மேக்கப் போடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரான்சிஷன் கலர் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஆரஞ்சிஷ் கோரல் கலர் வந்து நான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ட்ரான்சிஷன் கலர் வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்மளோட ட்ரான்சிஷனில் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்டிங் தான் வந்து மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜிக் சொல்லலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பிளெண்டிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் மேக்கப் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பிளெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா வந்து நம்மளுடைய ட்ரான்சிஷனில் வந்து இந்த கோரல் கலர் வந்து பிளெண்டிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம கட் ப்ரீஸ் பண்ணும்போது அந்த க்ரீஸ் வந்து நல்லா டெப்த்தாக தெரியணும் இல்லையா, அதனால இந்த ரெட் கலர் எடுத்துக்க போகிறேன். நான் இது வந்து எக்ஸாக்ட் க்ரீஸில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். எக்ஸாக்ட் க்ரீஸ் மீன்ஸ் நம்மளோட ட்ரான்சிஷனுக்கு கொஞ்சம் கீழே. ஓகேவா? அப்படி நம்ம வந்து பிளெண்ட் பண்ணும்போது ஆரஞ்சிஷ், அதுக்கப்புறம் அதை விட டார்க்கான ஒரு ரெட் கலர், இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல ஒரு டெப்த்து கிடைக்கும், ப்ளஸ் வந்து நல்ல ஒரு கிரேடியன்ட் ஃபீலும் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் லைட் கலரும் அதுக்கப்புறம் ஒரு டார்க் கலரும் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த ரெண்டு கலர்ஸும் அகைன் நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து அதே ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இது கீழே லைட்டாக டாட் வச்சுட்டு இப்படி மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணோம். அந்த பாயிண்ட்டை வந்து சென்டராக வச்சுட்டு நம்ம அப்படியே கட் க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேர் கை ஷேக் ஆகும், ப்ளஸ் வந்து எக்ஸாக்டாக அந்த ஆர்க் வந்து நம்மளுக்கு கட் பண்ண வராது இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு ட்ரிக் தான் வந்து இது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் கட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வந்து 3/4 முக்கால்வாசி தான் கட் க்ரீஸ் பண்ண போகிறோம், ஃபுல் கட் க்ரீஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக இந்த மாதிரி 3/4 கட் க்ரீஸ் தான் பிடிக்கும், ஃபுல் கட் க்ரீஸ் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து கட் க்ரீஸ் பண்ணும்போது நம்ம ஐ இன்னும் கொஞ்சம் நல்லா பாப்டாகவும் ப்ளஸ் வந்து மேக்கப் நல்லாவும் தெரியும். ஸோ இப்போ உள்ளே வந்து நம்ம வச்சுருக்கக்கூடிய கன்சீலரை ஃபில் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் இந்த கன்சீலரை வந்து ஃபவுண்டேஷனை தான் நான் கன்சீலராக யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை வச்சும் வந்து கட் க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், காம்பேக்ட் வச்சு இன்றைக்கி நான் கட் க்ரீஸை வந்து நான் செட் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் நம்மளுடைய ஐஷேடோ பேலட் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. கலர் பே ஆஃப் பிக்மெண்டடாக இல்லைனா நம்ம இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். நம்மளுடைய கன்சீலர் வந்து காம்பேக்ட் வச்சு செட் பண்ணாமல் நம்மளுடைய ஐ மேக்கப் வந்து நம்ம பண்ணோன்னா அந்த மேக்கப் வந்து நல்லா போய் ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ நம்மளுடைய கலரும் வந்து பிரைட்டாக இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு அந்த மெத்தட் தான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபைனலாக இருக்கக்கூடிய அந்த க்ரீஸ் இருக்குல்லையா, அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் வெளியே எடுத்து விடுறேன். இது வந்து லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங்கான ஒரு லைன் மாதிரி வரணும். அப்படி வந்தால் தான் அந்த ஐ மேக்கப் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எப்போவுமே மேலே இருக்கக்கூடிய அந்த ஆர்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் கீழே இருக்கிறது கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கணும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா இன்றைக்கி காம்பேக்ட் வச்சு செட் பண்ண போகிறது இல்லையா, ஸோ அதனால வந்து நான் ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் உள்ள கலர் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். அந்த ஃப்ளாட் ப்ரஷில் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். எல்லோ கலர் எடுத்து இது நான் இன்னர் கார்னர்லேருந்து நான் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு கிரேடியன்ட் ஃபீலில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எல்லோ கலர் எடுத்து அதுவும் மேட் ஃபினிஷ் கலர், ஷிம்மர் இல்லை. ஸோ அது வந்து நான் இப்போ உள்ளே வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே, அந்த டிப் வந்து நான் அகெயின் சொல்கிறேன். என்னென்னா நம்மளோட கன்சீலர் செட் பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து ஐஷேடோ வச்சு பிளெண்ட் பண்ணும்போது அந்த ஐஷேடோ நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ நமக்கு கொஞ்சம் பிரைட்டாகவும் தெரியும். நீங்கள் காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஐ மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அஃபோர்டபுள் ஐஷேடோ வரலாம், அந்த கலர்ஸ் வந்து நல்லா பிரைட்டாக தெரியாது. ஸோ இந்த டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு இதை விட கொஞ்சம் டார்க் கலர் அப்ளை பண்ண போகிறேன். அது என்ன ஒரு க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலர் சொல்லலாம், நீங்கள் மேட் கலர் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து அதுக்கு நெக்ஸ்ட்டு நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அந்த மாதிரி அந்த கலரோட பிளெண்ட் ஆகி வரணும். ஸோ ப்ரஷ் வச்சு நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். இந்த க்ரீன் கலரை வந்து நான் நெக்ஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே பிளெண்ட் பண்ணி விட்டுறேன்.
இந்த மாதிரி ஐ மேக்கப், அப்புறம் மேக்கப், அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் வீடியோஸ்லாம் வேணும் என்னோட சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு க்ரீனிஷ் ப்ளூ கலர் மாதிரி எடுக்க போகிறேன். அதை எடுத்துகிட்டு இந்த லைட் க்ரீனுக்கு நெக்ஸ்ட்டாக நான் அப்ளை பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நம்ம 4 கலர்ஸ் இன்றைக்கி வந்து க்ரீஸில் அப்ளை பண்ண போகிறோம். அதில் 3rd கலர் தான் வந்து இந்த க்ரீனிஷ் ப்ளூ கலர். ஓகேவா? இதை வந்து அந்த லைட் க்ரீனோட நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக வந்து நான் ஒரு டார்க் க்ரீன் கலர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இதுதான் வந்து அவுட்டர் க்ரீஸில் வந்து வரப்போகுது. ஸோ இதுதான் ஒரு டெப்த்தும் நல்லா கொடுக்கும். ஸோ இந்த டார்க் க்ரீனை வந்து நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன், நல்லா பிளெண்டும் பண்ணிக்கிறேன். பட் அந்த க்ரீஸ் லைனை விட்டு அது வெளியவும் போகக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கிரேடியன்ட். எல்லோ, லைட் க்ரீன், அதை விட ஒரு கொஞ்சம் டார்க் கலர், அதை விட ஃபைனலாக ஒரு டார்க் கலர். ஸோ இந்த மாதிரி மெத்தட் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு கிரேடியன்ட் ஐ மேக்கப் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ஐலைனர் எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய ஐ மேக்கப் இப்படி தான் இருக்குது. ஐலைனர் வச்சு ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் கட் க்ரீஸ் ஐ மேக்கப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கைஸ். இந்த மாதிரி ஈஸியான ஐ மேக்கப் நான் கண்டிப்பாக நிறைய டியூட்டோரியல் ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு வீட்டில் போர் அடிக்கும் போது இந்த மாதிரி ஐ மேக்கப்லாம் ட்ரை பண்ணி நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ப்ளஸ் நமக்கும் ஒரு டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ், ஐ லவ் யூ ஆல்.